நூற்றுக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ்க்கு மேலே போட்டால் ஆனாலும் என்னோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம்ன்ற சாஃப்ட்வேர் மூலியமாக தான் ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு சாஃப்ட்வேர் உங்களோட ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது உங்களோட ரெஸ்யூம் ரொம்ப ப்ரிசைஸாகவும் அக்யூரேட்டாகவும் இருந்தால் மட்டும்தான் பல்லாயிரக்கணக்கான ரெஸ்யூமில் உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இப்படி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸை பில்ட் பண்ணுறதுக்கான 5 டிப்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் டிப், கலர்ஃபுல்லாகவும் ஃபேன்சியான டெம்ப்ளேட்ஸ் இல்லாமல் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்டான டெம்ப்ளேட்டோட யூனிஃபார்ம் ஃபாண்ட்டை உங்களோட ரெஸ்யூம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 2, நீங்கள் ஃப்ரெஷராகவோ இல்லைனா லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட ரெஸ்யூமை 1 பேஜ்குள்ளே வர மாதிரி பில்ட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3, உங்களோட ரெஸ்யூம் ஒரு ப்ராப்பரான குரோனாலஜிக்கல் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். உங்களோட ரெஸ்யூமோட ஆர்டர் எப்படி இருக்கணும்னா நேம், சம்மரி, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஃபைனலி எஜுகேஷன் வர மாதிரி பில்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்து சொல்ல போற 2 டிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிப் நம்பர் 4, நீங்க உங்களோட ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராஜெக்டை குவான்டிஃபை பண்ணி காட்டுங்க. லாஸ்ட் பட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப், டிப் நம்பர் 5, உங்களோட ரெஸ்யூமை ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் மேடா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கம்பெனியோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற ஸ்கில் செட் அண்ட் கீவேர்ட்ஸ் உங்க ரெஸ்யூம்ல வருதான்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூமை பில்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? இந்த டிப்ஸை ஃபாலோ பண்றோம், ரெஸ்யூம் பில்ட் பண்றோம், தட்டுறோம், தூக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.